சரி, உங்க யாருக்கும் என் மேல நம்பிக்கை இல்லைன்னா நான் நிரபராதின்னு நானே நிரூபிக்கிறேன். நீ நிரபராதின்னு நிரூபிக்க போறியா? யாரும் எதையும் பார்க்கலன்னு நீ நினைக்காத. நீ அசுரனை உன் கட்டுப்பாட்டுல வச்சத நாங்க எல்லாருமே எங்க கண்ணால பாத்துட்டோம். நீங்க எல்லாரும் பார்த்தது எந்த அளவுக்கு உண்மை, எந்த அளவுக்கு பொய்ன்னு யாருக்கு தெரியும்? கண்ணால பாக்குற எதையும் நம்பிட முடியாது. இது எல்லாத்தையும் செஞ்சது அந்த அசுரன் தான், நான் கிடையாதுன்னு நிரூபிப்பேன். அந்த அசுரன் எங்க அப்பாவை கொன்னது நானே என் கண்ணால பாத்துட்டு இருந்தேன். அந்த அசுரன் ஏன் கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தா ஏன் அப்பாவை நானே எழுந்திருப்பனா? மகாராஜா, நீங்க நேர்மையானவர், நீங்களாவது என்ன நம்புங்க. இவரு சூரிய நகரத்து ராஜா, ஆனா இங்க மகாராணி ஐராவதி வைக்கிறதா சட்டம். இல்லன்னு இப்ப சூரிய நகரமும் விஜயநகரமும் ஒன்னாயிடுச்சு. ஒரே குடும்பம். ஆமா தகச்சி, நான் என் மருமகளோட இந்த நிலைமை பார்த்து நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். அப்ப நீங்களே சொல்லுங்க, என்ன பண்ணலாம்? உங்க பொண்ணுக்கு தான் இதெல்லாம் நடந்திருக்கு. அப்ப நீங்க சொல்றதுதான் தீர்ப்பு. சந்திரகாந்தா, உனக்கு நாளைக்கு விடியற வரைக்கும் தான் அவகாசம். அதுக்குள்ள நீ சொல்றதெல்லாம் உண்மைதான்னு நிரூபிச்சு காட்டு. வீரர்களே, காதல் 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 காதல்னாலே எனக்கு வெறுப்பு தான். வீரா நிலாவை எதுவுமே சொல்லலையே, எதுவும் சொல்லல. ஆனா இனி சொல்லுவான். நான் நிலாவை திரும்பவும் கட்டுப்படுத்துவேன். அவ திரும்பவும் நான் சொல்றபடியே செய்வான். இந்த பொழுது விடியற வரைக்கும் தான் அவகாசம். நீ உண்மையை நிரூபிக்க தவறினா உனக்கு தண்டனை கட்டாயம். நீ விஜயநகரத்தை ஆள போறவன். மகாராஜனுக்கு விதிமுறைகள் இருக்கு. அரசன் தான் கட்டுப்பாட்டுகளை மீறிட்டா பிரஜைகள் நம்ம மேல எப்படி நம்பிக்கை வைப்பாங்க? இல்ல, சந்திரகாந்தாக்கு நீ உதவக்கூடாது. நாம யாரும் உதவக்கூடாது, நமக்கு தெரிஞ்சவங்களும் உதவக்கூடாது. புரிஞ்சுதா? அவளுக்கு உதவுறதுக்கு யாருமே இல்ல. அத மீறி யாராவது அவளுக்கு உதவி பண்ணா அவங்களும் ராஜ துரோகி தான். ராஜ துரோகம் பண்றவங்களுக்கு என்ன தண்டனைன்னு தெரியும்ல? இங்க பார் வீரா, நீ சந்திரகாந்தாக்கு இனிமே உதவி பண்ணா ராஜா அவந்திமாலா நம்மோட இருக்கிற உறவை முறிச்சிருவாரு. 2 நாட்டுக்கும் இடையில விரோதம் அதிகமா ஆயிடும். இங்க இருந்து கிளம்பு. வீரா, இப்ப நீ எப்படி இருக்க? பரவாயில்ல. இன்னைக்கு வேணா நீ நிலாவை விட்டு பிரியாம இருக்கலாம். ஆனா நிச்சயம் நிலா கிட்ட இருந்து உன்னை பிரிச்சிடுவேன். பொறுத்து இருந்து பார் நான் என்ன செய்யறேன்னு. ஓய்வு எடுத்துக்கோப்பா. மகாவிஷ்ணு, திரும்ப திரும்ப ஏன் எனக்கு பிரச்சனையா வருது? வீரா, நான் சொல்றது ஏன் நம்பல? கல்யாணம் பண்ணியும் அவனுக்கு ஏன் என் மேல நம்பிக்கை வரல? நான் வாழ்க்கை முழுக்க உன்னை மதிச்சேன், உன்னை பாதுகாப்பேன், உனக்கு எப்பவோ முதல் மரியாதை அளிப்பேன். போய் வீரோட காதல் போய், வீரோட சத்தியம் போய், எல்லாம் போய், அவனே ஒரு போய் தான். எனக்கு நீ யாரும் இல்ல, யாருமே இல்ல.
அத்த நீங்க பெரிய ஆளு, நீங்க கலக்கிட்டீங்களே. நான் சந்திரகாந்தாவ வீராவோட வாழ்க்கையில இருந்து தான் தூக்கி எறிய சொன்னேன். ஆனா நீங்க விஜயநகரத்தை விட்டே தூக்கி எறிஞ்சிட்டீங்களே. நீ சரியான முட்டாள்தான். அதெல்லாம் நான் பண்ணவே இல்ல. அப்படின்னா அந்த அசுரனை நீங்க கட்டுப்படுத்தலையா? இல்ல, அது மட்டும் இல்ல, அத பண்ணது யாருன்னு கண்டுபிடிக்கணும். நான் அசுரனை கட்டுப்படுத்தல, உன்னாலையும் அது முடியாது. அப்புறம் அந்த சந்திரகாந்தா, அவளாலையும் அது முடியவே முடியாது. அவ்வளவு சக்தி வாய்ந்த அந்த அசுரனை கட்டுப்படுத்தினது யாரு? யாரு பண்ணா நமக்கு என்ன? நம்மளோட வேலை முடிஞ்சிருச்சுல. நீ ஒரு முட்டாள். உன்னோட பார்வை வேற, என்னோட பார்வை வேற. நல்லா சிந்தி ககனா. அவன் எவ்வளவு சக்திசாலியா இருப்பான். அவ்வளவு பெரிய அசுரனிய கட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கானா யார் அவன்? அவன் நம்மளுடைய நண்பனா இல்ல அவன் நமக்கு எதிரியான்னு கூட இன்னும் நமக்கு தெரியல. ஒருவேளை நமக்கு நண்பனா இருந்தா அது நல்ல விஷயம்தான். ஆனா ஒருவேளை எதிரியா இருந்தான்னா அடுத்து அவன் நம்மளையே தாக்கலாம். இன்னைக்கு சந்திரகாந்த் அவ கட்டுப்படுத்தின மாதிரி நம்மளையும் அவன் கட்டுப்படுத்தலாம். இல்ல கேகனா, எனக்கு என்னவோ இது நல்லதாவே படல. அத்தை, ஆனா அப்படி பண்ணது யாரா இருந்தாலும் நமக்கு எதிரி இல்ல. ஏன்னா அந்த சந்திரகாந்தாவையே கட்டுப்படுத்திட்டான். இனி பாருங்க, என்னோட வீரா அந்த சந்திரகாந்தாவை வெறுக்க போறான். ஆனா கேகனா, நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். எது நடக்குதோ அது நடக்கட்டும். இப்ப நடக்கிற வேலைய நம்ம தடுக்க வேண்டாம். அது நடந்தாதான் நமக்கு நல்லது. அருமை. இயற்கையோட விளையாட்ட பத்தியா இரண்யாசுரா? என்னோட வேலையை முடிக்கிறதுக்காக நீயே இங்க வந்துட்டியே. நான் வாழ்க்கை முழுக்க உடலாலையும் மனசாலையும் உன் கூடவே இருப்பேன். இவ மீனவ பொண்ணு இல்ல, என் மனைவி. இவளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா இவளை காப்பாத்துறதுக்கு வீரா ஒரு அரணா இருப்பான். இன்னைக்கு இவ எரிஞ்சா இவளோட சேர்ந்து நானும் எரிவேன். எதுவும் புரிய மாட்டேங்குது. சந்திரகாந்த் அவன் நம்பலாமா கூடாதா? அவன் எனக்கு ஆதரவானவனா இல்ல அவங்க அம்மாவுக்கு ஆதரவானவனா? வீரா, நீயும் சந்திரகாந்தாவை சந்தேகப்படுறியா? நீ என்னோட காதல சந்தேகப்படுறியா? வீரா உன்னை காதலிக்கிறான்னு நீ இப்பவும் நம்புறியா சந்திரகாந்தா? சித்தி, நான் என் லட்சியத்தை அடையறதுக்காக வீரா கிட்ட நான் நீங்க போட்ட திட்டமா இது? யாரோ சந்திரகாந்தாவுக்கு எதிராக இதையெல்லாம் பண்றாங்க. அப்ப கிளம்பு வீரா, நீ போய் சந்திரகாந்தாவுக்கு உதவி பண்ணு. ஆனா என்னால முடியாது. அம்மா சொன்னது சரிதான். நான் வருங்கால அரசன். சட்டங்களை நான் கண்டிப்பா மதிச்சாகணும். அப்போ ஏதாவது குறுக்கு வழியை நீதான் கண்டுபிடிக்கணும். அப்பதான் அம்மாவோட கட்டளையை காப்பாற்ற முடியும். சந்திரகாந்தாவுக்கு நீ உதவியும் பண்ண முடியும். நீ பிறந்ததுல இருந்து இதுவரைக்கும் நான் உனக்கு உதவி தான் செஞ்சிருக்கேன் சந்திரகாந்தா. உனக்கு எதிராக நான் ஏதாவது பண்ணுவேன்னு நீ நினைக்கிறியா? நான் உன்னுடைய சித்திமா. அந்த அசுரன் கிட்ட போய் நான் உன்னை மாட்டி விடுவேனா? நீ என்னோட ரத்தமா. என்ன மன்னிச்சிருங்க சித்தி. என் மனசுல தோணுச்சு, நான் கேட்டுட்டேன். சித்தி, இது யார் பண்ணிருப்பா? எனக்கு எதுவுமே புரியல. அப்ப அது யாரா இருப்பாங்க? ஒருவேளை சந்திரகாந்தா அசுரனே இல்ல, அசுரன் தான் சந்திரகாந்தாவை கட்டுப்படுத்தி வச்சிருந்திருப்பான். தேஜா, உமங், நாம அந்த அசுரனை முதல்ல கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சாகணும். உண்மை என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஒருவேளை கண்டுபிடிக்க முடியலனா
உன்னை நான் தூரமா அழைச்சிக்கிட்டு போயிடுவேன். உன்னை தண்டனையை அனுபவிக்க விட மாட்டேன். ஏன்னா நீ எந்த தப்பும் பண்ணல. ஞாபகம் வந்துருச்சு. நம்ம அரண்மனையில் ஏதாவது யாரா இருக்கான்னு அண்ணி கேட்டாங்க.